தளபதி பர்த்டே முன்னிட்டு அதாவது வந்து இன்னைக்கு வந்து சிவா சார் மற்றும் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 100 குழந்தைகள் வந்து நம்ம தலைவரை வாழ்த்தி பேசுகிறாங்க. ஒரு பேச்சு போட்டி மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எனக்கு எப்படி என்ன இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் லாஸ்ட் இயர் அவரோட பர்த்டே அவர் கூட இருந்தோம். இந்த வாட்டி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவரோட பர்த்டே. நீங்கள் தான் சிஎம் 2026 போட்டீங்க முதல்ல காரத்தோட. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கடவுள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. ஸோ உங்கள் மூலமாக வந்து தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் சிஎம் பார்த்தீங்களா சார்? நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 2026 போட்டிருந்தீங்க. சிஎம் பார்க்கும்போது இப்போ சிஎம் பார்க்கும்போது என்ன சொன்னார், நேரில் என்ன பகிர்ந்துட்டாரு? இல்லை, அது நான் அந்த ஃப்ரேம் கொடுத்தமோ நான் அவருக்கு அது கிஃப்ட் கொடுத்தேன். நான் அது வந்து பிரித்து பார்த்த உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால் மட்டும்தாண்டா இதை ஃப்ரேம் பண்ணணும்னு தோண முடியுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணார் அதை பார்த்துட்டு. நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு உண்மையாக மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது. அதான் உண்மையாக நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தான் நம்ம உண்மையாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது நடக்கணும் அப்படின்னு உண்மையாக நினச்சோன்னா நடந்துருது. ஏன்னா அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதனால தான் அந்த டைட்டில் வச்சு. ஆமாம், கட்சி பேரும் சொல்லக்கூடாதுன்னு எப்படி முதல்ல சொன்னீங்க? ஏன்னா அப்போ கட்சி பேர் வைக்கல. நான் அந்த சீன் எடுக்கும் போது கட்சி பேர் வைக்கல. அதனால் அங்கே வந்து அந்த சீனில் வந்து நாங்கள் அப்படி டைலாகை மாற்றி பேசிட்டோம். ஸோ உங்களோட தான் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடையாது, ஆசை. ஒரு ஒரு ஆசை. அது கரெக்டாக வந்து நடந்தது. ஸோ அதனால தான் எல்லாரோட ஆசையாக அது நிறைவேறிடுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி.